கோடீஸ்வரி மகா கிட்ட கேக்குறாங்க, என்னடி இப்படி பண்ணிட்ட? எங்கம்மா போன? பிரபா சொல்றாங்க, அம்மா அழுகிறத கொஞ்சம் நிப்பாட்டுமா. அக்கா கிட்ட எதுவும் கேட்காத, உள்ள கூட்டிட்டு போமா. அப்பா, அக்கா கிடைச்ச விஷயத்த ஐஸ்வர்யா அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா பத்திரமா பாத்துக்கோங்க அக்காவை. அம்மா ஏதாவது ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி அக்காவை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கோங்கப்பா. சரி பிரபா. கோடீஸ்வரி சொல்றாங்க, மகா உன்னை காணாம எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? கோடி, இப்பதானே பிரபா சொன்னா, அமைதியா இருமா, அப்புறம் பேசிக்கலாம் மகா கிட்ட. மகா சொல்றாங்க, அம்மா இப்பதான் அந்த வீட்டுல எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன். திருப்பியும் அத பத்தி பேசி கடுப்பேத்தாதம்மா. அம்மா மறுபடியும் உன் பொண்ணாதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல உனக்கு மனசு கஷ்டமா இருக்காமா? என்னடி மகா இப்படி கேக்குற? அம்மா, சில முடிவுகளை எவ்வளவு வலிச்சாலும் அந்த டயத்துல எடுத்துதான் ஆகணுமா. எத்தனை நாளைக்கு தாம்மா நான் பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கிறது? உண்மைய சொல்லணும்னா வர வர எனக்கே என்னைய பிடிக்காம போயிருச்சுமா. நான் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு சூர்யாவுக்காண்டி அந்த வீட்டுல இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் பொண்ணு தோத்து போயிட்டேம்மா. தோத்து போய் திரும்பி வந்திருக்கேம்மா. அம்மா சரி விட்டுருவோம், நடந்ததெல்லாம் இத்தோட விட்டுருவோம். யாரும் இத பத்தி பேசக்கூடாது. நான் என்னைய கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறேன். இனிமேட்டு உன் பொண்ணுதாம்மா நானு. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாதுமா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது குடுக்குறியாம்மா? கோடீஸ்வரி ஷாக் ஆகி மகாவை பாக்குறாங்க. மகா கேக்குறாங்க, என்னம்மா என்ன இப்படி பாக்குற? அம்மா சாப்பிட ஏதாவது குடுமா. வா மகா சாப்பிடலாம் வா. அழகி ஐஸ்வர்யா மடியில படுத்துக்கிட்டு இருக்காங்க. மகா அக்கா வந்துட்டாங்களான்னு எந்திரிக்கிறாங்க. அழகி ஐஸ்வர்யா சொல்றாங்க, பேசாம படுத்துக்கணும். பாட்டி சூர்யான்னு கூப்பிடுறாங்க. பக்கத்துல போய், நல்லா தானடா இருந்த, உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? இப்ப கூட இது பொய் தான் பாட்டி, நான் சும்மா சொன்னேன். நீ சொல்லிட மாட்டியான்னு எனக்கு நினைப்பு வருதுடா. என் உயிரே போன மாதிரி இருக்குடா. தாத்தா சொல்றாரு எங்களுக்கே இப்படி இருக்கு. ஆனா மகாவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். சூர்யா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. இன்று ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங்